இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க. என்னடா திடீர்னு சாப்பாடை காமிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம ஆட்டோவில் ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்தாங்க. தம்பி நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்டேங்கா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேப்பா, இந்த சாப்பாடை கொஞ்சம் முடியாதவங்க கிட்ட மட்டும் நீ பார்த்தேன்னா கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிக்கா நான் வாங்கி வச்சுக்கிட்டேங்க. யார்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது தான் ஒரு தாத்தா எனக்கு ஞாபகம் வந்தார். பாமன் சாமி கோயிலில் அவர் வாட்டுக்கு அமைதியாக டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாப்புல. சரி அவர்கிட்டயே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து பார்த்தா ஆள் காணாமல் போயிட்டாப்புல. சரி எங்கடா போயிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த நெக்ஸ்ட் ரைடு வந்துருச்சு. சரி கவனிக்காமல் நான் கிளம்பிட்டேன். போகிற வழியில் தான் மனுஷன் நடந்து போயிட்டு இருந்தாப்புல. பார்த்து சாப்பாடை கொடுத்தாச்சுங்க. இது வரைக்கும் A to Bயில் நான் கூட சாப்பிட்டது கிடையாது. சரி ஓகே, தாத்தா ட்ரை பண்ணி தான் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். தாத்தா கிட்ட கொடுத்தா, தம்பி இவ்வளோலாம் எனக்கு வேணாம்ப்பா, நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. இல்லைங்க ஐயா, நீங்கள் சாப்பிட்டு மிச்சத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீட்டாக கொடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த டைமில் நான் அந்த அக்கா கிட்ட சொல்கிறது என்னென்னா, அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சாப்பாடு கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளுக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, உங்களுக்கு கவலையே வேண்டாம். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.